பரவாயில்ல ஒரு சத்தம் குறைச்ச வச்சுட்டு பார்க்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இதில் என்ன இருக்குது, காலையில் அவரும் பொழுது போகத்தானே வேணும். ஏதோ பிரச்சனை 2 பேரை சுட்டுட்டாங்க மன்னார்ல. ஆ மன்னார்ல கோட்ஸுக்கு முன்னால சாட்சி சொல்ல போல 2 பேரை சுட்டுட்டாங்களாம். என்ன சாட்சி யாருக்கு? ஏதோ மன்னார்ல கோர்ட்ஸ்ல ஏதோ சாட்சி சொல்ல போயிருக்கிறாங்க, அதுல 2 பேரை சுட்டுட்டோம்னு சொல்லி யூடியூப்ல செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. இது என்ன, இது எல்லா இடம் இதே நடக்குது. பிரச்சனை ஏதோ சாட்சி சொல்ல கூட அவங்கள சொல்றாங்களாம். துப்பாக்கியையும் போய் வச்சிருக்கிறாங்க, துப்பாக்கியை பறிக்கலாம். அதுதானே அப்ப எல்லாரும் இங்க கத்து குத்து அங்க துப்பாக்கி தான். என்ன நடக்குது உலகத்துல? மழை இன்னொரு பக்கம், மழை அழிக்குதான் இன்னொரு பக்கம். மழையும் வெள்ளமோ சரியான கஷ்டப்படுகிற மக்கள். திரும்ப நாங்க இந்த மறுபக்கம் எல்லாம் இந்த பாலன்பட்டி இருந்த இடம் எல்லாம் அந்த வெள்ளத்துல அந்த கதிரெல்லாம் அப்படியே முத்தி ஒரு 10 நாள் அறுவடைக்கு இருந்த கதிரெல்லாம் எல்லாம் தள்ளிக்குள்ள போயிட்டு எல்லாம் கஷ்டம். பாவங்கள் போய் பாவங்கள். இதை நம்பித்தானே இப்ப நகைகள் எல்லாம் கூடுதலா இப்ப அங்க வாங்குறது இந்த இதுகளுக்கு தான். அதை முதல் தானே அதை அடகு வச்சுட்டு தான் இதுகள் செய்யறது. திரும்ப இதை வச்சுட்டு அடகு எடுக்கிறது. மட்டக்களப்பில எல்லாம் எந்த ஊர் என்ற இடத்துல எல்லாம் சரியான அடிவாங்க. இந்த வெள்ளம் அங்கட ஊர்ல எல்லாம் பொங்க இல்ல. பல எத்தனை ஏக்கர் அப்படியே முழுகிட்டு நமக்கு பிடிச்சி பிடிச்சி காட்டுறாங்க. என்ன செய்வாங்க அவங்க, என்ன செய்வாங்க காயவ சொல்லிக்கலாம் அந்த நெல்லுகளை. இல்ல அது சில நேரம் அப்படியே உள்ள தாண்டு போயிட்டுன்னு சொன்னால் அழிய இருந்தானே. தண்ணிக்குள்ள இருந்து தூக்கி தூக்கி காட்டுறாங்க அப்படியே கொத்து கொத்தா. அது தண்ணி வத்துனா வெயில் அடிச்சா கொஞ்சமாச்சும் எடுக்கலாம். இல்லாட்டா கீழாலேதான் இப்படி நடந்துச்சுன்னா இது என்ன கொடுமை. நிறைய விளைஞ்சி இருக்கு, நிறைய விளைவிந்த விளைச்சல் கூட. ஆனா எல்லாம் போயிடுச்சு. எல்லாரும் கையில வச்சுக்கொண்டு செய்யறது இல்ல தானே. வட்டி வாங்குறது, முதன்மை இதுகளை வச்சு செய்யறது, ஆக்கட்ட கடன்கள் வாங்குறது, இப்படித்தானே லோன் எடுக்கிறது, இப்படித்தானே செய்யறது. பண்ற பாடு அந்த தண்ணிக்குள்ள இன்னைக்கு கவிதை கூட அதான் எழுதியிருந்தேன். வியாழன் கவிதைக்கு அவன் அதை பார்த்துட்டு எனக்கு கவலையா போயிட்டு நேற்று. ஒவ்வொரு விவசாயிகளும் பண்ற கஷ்டங்கள், அது கண்ணீர் வார குறையா சொல்றாங்க. என்ன செய்வோம் நாங்க இப்படி இந்த 10 நாள் தான் இருக்குமா, இந்த 10 நாளெல்லாம் அறுவடை செய்யற காலம் இல்ல. இந்த காலங்கள் இந்த அநேகமானோர் பொங்கலுக்கு புதுநெல் எடுத்து பொங்குறதும் இருக்கும். ஒரு சிலர் பின்னாடி வெட்டுவ மண்டபட்டு இருக்கிறது. அது பொங்கல பிறகு வெட்டுவ மண்டி இருந்திருப்பாங்க. என்ன ஏமலர்களுக்கு வணக்கம். அங்க காலை நேர வணக்கம். இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். பொது சிந்தனை இருந்தா சொல்லலாம். நோ சிந்தனை சிந்தனை பொது சிந்தனை எங்கட பக்கத்து வீட்டுக்காரி ஒரு நாய் ஒன்று கொண்டிருக்கிறான் புதுசா. அப்ப நேற்று வந்து பெல் அடிச்சு போட்டு அது நாய் அழுமா புதுசா வந்தபடியா அது சத்தம் போட்டு போட்டு எனக்கு காதுக்கு இது வைக்கிறதுக்கு கொண்டு வந்துட்டு போயிடும். காதுக்குள்ள ஸ்பொஞ்ச் வச்சு கொண்டு படுக்கிட்டு போயிடும். அவங்கள வச்சு படுக்கட்டாமா? ஆமா, 3 பேர் தானே இருக்கிறோம். 3 பேருக்கு 6 ஸ்பொஞ்ச் வச்சுட்டு அந்த ஒரு கருதவம் எழுதி அதுக்காக கூட வந்து வச்சுட்டு போயிடும். அது நாய் சத்தம், அது மாதிரி குட்டி நாயா. எங்களுக்கு இது வரைக்கும் கேட்கல சத்தம். நான் கோப்பை பிடிக்க வாய்க்க வைக்க சிரிப்பு வாய்க்க வலி. அதான் ஜோதிஜம் அதான் சோபியா சொன்ன. ஆமா உங்களோட குரட்டை சத்தத்தை விட அந்த நாய் நேரத்தை பேசுறேன். அதானே நாய் பயந்துருவேன் இப்ப குரட்டை சத்தம். நீங்க மாறி கொடுங்க தயவு செய்து. குரட்டை நாயை டிஸ்டர்ப் பண்ண மன்னிச்சு கொள்ளுங்க. நாயின் காதுல உங்களுக்கு தந்த கொஞ்சம் கொடுங்க வச்சுட்டு போங்க. இல்ல இங்க இங்கேயும் அப்படிதான் பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல அப்படி எதுவும் கரைச்சல் இல்லக்கா முதல்ல சொல்லி கொஞ்சம் அப்படியே வச்சது அப்படியே பட்டியே. இன்னைக்கு பொறிச்சல் காது, இன்னைக்கு பொறிச்சல் காது. அப்ப இதை அந்த காதுக்குள்ள கொண்டு வருவோம். இல்ல ஆனா எவ்வளவு ஒரு நல்ல பழக்கம்னு பாருங்க. இப்ப நாங்க சும்மா தட்டி உண்ட நாய் சத்தம் உனக்கு என்ன நாய் தான் எந்த போட்டு சொல்லுவார்கள் என்ன. ஆனா தாங்க நாய் வளர்க்குறோம் இப்படி சத்தம் கேட்டா இல்ல உண்மையில எவ்வளவு ஒரு பண்பான விஷயம் அது. இதுல இதுல முக்கியமா கவனிக்க வேணும்னு சொல்லி சொன்னால் ஏமலர் காதுக்கு அவ 6 ஸ்பொஞ்ச் தந்திருக்கிறா வைக்க சொல்லி. ஆனால்
அந்த காதுக்குள்ள வச்சால் உங்களுக்கு தூக்கம் வராது. அதாவது ஒரு இரைச்சல் மாதிரி இறைஞ்சு கொண்டு இருக்கும். உங்களுக்கு தூக்கம் வராது. அது அவ கொஞ்ச நாய் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த அதை வச்சுக்கொண்டு இரவு முழுக்களும் நாங்கள் தூங்கி கொண்டு வந்தால் வைக்க மாட்டோம். அவர் சொல்றார், இங்கே சத்தம் வந்தால் இதனை பயன்படுத்துங்க. கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி தான் அதை தந்துருக்குறேன். அப்ப அது ஒரு நல்ல ஒரு நட்பு. என்னது இல்லை அப்படித்தான். நீங்க என்ன வேலை ஏதாவது செய்ய ஒன்று சொன்னால் ஒரு கதவுல வந்து ஒரு இது இல்லாட்டி கீழே கொஞ்சம் பேசிக்கொள்ளுங்க. நான் 2 நிமிடம் வந்துகிட்டு ஒரு 2 போடுவார்கள். 2 நிமிஷம் நீங்க பேசி கொஞ்சம் பொறுமையாயிருங்கள், மன்னித்துக் கொள்ள சொல்லி ஒரு முன்னறிவித்தல் ஒன்று கொடுத்து விட்டு தான் நீங்க வேலைகள் செய்வார்கள். ஏதாவது இடையூறு இருந்தால், இப்ப ஒரு பர்த்டே கொண்டாடுறோம் என்று சொல்லி சொன்னாலும் கதவுல வந்து அந்த ஆந்திரை ஆந்திரை என்று சொல்லி சொன்னால் அந்த முதல் திறந்து வர பாதையில வந்து ஒரு அறிவித்தல் ஒன்று போட்டிருப்பார்கள். இன்றைய நாளிலே வந்து நாங்கள் ஒரு சிறு கொண்டாட்டம் செய்ய போகிறோம். ஆகவே உங்களுக்கு ஏதாவது இடையூறு இருந்தால் சரி தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பண்பாடாக செய்வார்கள். அவவும் நல்லதான் செய்திருக்கிறார். உங்களுக்கு என்னுடைய நாயாக உங்களுக்கு இடவுறு வர வேண்டாம். ஆகவே உங்களுடைய தூக்கமோ இல்லாட்டி உங்களுடைய எந்த அலுவலும் இடவுறு வராமல் இருக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கையாக தந்துள்ளார். நன்றி. அது ஐரோப்பியில் உள்ள சில பழக்க வழக்கங்கள். தொடர்ந்து இங்கேயும் அப்படித்தான். என்ன சொன்னா அந்த எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. வெள்ளி சனியில இவர்கள் சத்தம் போடலாம். ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கட்கிழமை வேலை என்றபடியா பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வந்தபடியா சத்தம் போடக்கூடாது. ஆனா இவர்கள் அதுக்கிட்ட மாதிரி எங்களுக்கும் அப்படி அறிவிப்பார்கள். இங்க உள்ளவர்களுடைய அந்த இது என்னோட மற்றவர்களுக்கு கரைச்சலை கொடுப்பாங்க. இல்லை கொடுப்பான் ரெண்டும் யோசிப்பார்கள். சிலரே எந்த வீடு தானே உனக்கு என்ன இப்போ இதிலெல்லாம் போவார்கள். சில நாய்களுக்கு கூட்டிகிட்டு போகும், அது கக்கா போகும். ஆனால் அது கிளிமணி மாட்டார். அப்படியே பின்னால் புறாக்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு உனக்கு என்னன்ற மாதிரி போவார்கள். இல்ல இங்க வந்து இல்லை இப்போ பாக்களில் பாக்களோட தெரிஞ்சு செய்வார்கள். ஆனால் இப்போ இங்கே ரோட்டுகளில் பார்த்தா கேமரா எல்லா ரோட்லையும் இல்லை தானே, அவர்கள் அது அக்கறையும் இல்லை. இந்த பிரான்ஸ்ல வந்து இப்ப இந்த வீடுகளுக்கு வந்து ஒரு அது கொண்டிஷன் ஜெனரல் சொல்லுவாங்க. அதாவது ஜெனரல் கான்ஷியன். அதாவது வந்து இப்படியான இதுகள் இருந்தால் வீட்டுக்கு குடியிருக்க வரும்போது இப்படியான விடயங்களை கவனிச்சு கொள்ள வேணும். அதாவது திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இரவு பொழுது சாயம் நேரம் 6 மணி வரைக்கும், காலையில இருந்து 8 மணில இருந்து 6 மணி வரைக்கும் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் செய்யலாம். சனி ஞாயிற்றுக்கிழமையில வந்து வேற ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி எக்ஸெப்ஷனல் ஏதாவது தண்ணி லீக் ஆகி அப்படி இப்படி ஏதாவது முக்கியமான எமர்ஜென்சி வேலைகள் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு மன்னிப்பு இருக்கு. அதை எழுதி ஒட்டி செய்யணும். எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கொள்ளுவார்கள். அப்படியா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில சில நேரம் முந்தி நான் ஜன்னல் துடைக்க நினைக்கிறேன்னா நான் இங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணாலும் நான் பேர் யோசிக்கிறேன். லீவு நாளன்னு தெரியும் அவங்களை எனக்கு ஏதோ மண்டபடுதாக மண்ணைப்பாங்களுக்கு செய்ய நான் அதை விட்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை செய்கிறேன். இல்லை செய்ய வேண்டாம டிஸ்டர்ப் பண்ணி சொன்னா செய்யக்கூடாது தானே. சனி ஞாயிறு சொன்னால் பகல் 11 மணிக்குள்ள இந்த சத்தம் போடுற வேலையில் செய்யலாம். ஏதாவது துளைக்கிற வேலையில் 11 மணிக்குள்ள ஃப்ளட் சைடில் இருக்கிற ஆக்களுக்கு இப்போ வீடு இல்லைன்னாலும் இப்போ பக்கத்தில் உண்மையிலே அந்த கிரைண்டர் காலையில் அடி கேட்கலாம் படாரன்னு இங்கே கேட்கும் சத்தம். ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யறது? பக்கத்து வீட்டுக்காரர் எங்களுக்கு அதே மாதிரி நானும் செய்துட்டு போக முடியாது. வேலைக்கு போற நாளெல்லாம் முடிக்க ஏதாவது அடிக்கணும் மட்டும் அடிச்சுதான் போறோம். ஒன்றும் செய்யலாது. எங்கட இடத்துல அப்படி இதா இருந்தாலும் அந்த பேர்டின் ஒருக்கா போறானோ பேர்டின் பக்கம் போனா இந்த ரோட்டால நடந்து போனா அந்த கரையில எல்லாம் இத கக்கா எல்லாம் இருக்குமே அப்படியே அந்த பக்கம் துப்புரவில்லை. அந்த போராக்கள் எல்லாம் அப்படியே அதுல பேப்பரை போட்டு போறோம். இதே வழக்காரர் தானே. அப்போ இப்படி கொஞ்சம் பேர் இருப்பினும் அப்படியும் கொஞ்சம் பேர் இருப்பினும் அன்றைக்கு பார்க்கல நடக்க போகிற நேரம் பூனை நாயை கட்டி வச்சிருக்கிற மாதிரி அவரும் பூனை நல்ல நீள ஒரு இதில் கட்டி பூனையை விட்டுட்டு இருக்கிறார். அப்போ அப்படி பூனைக்காரரும் செய்யலாம். உண்மையில் சும்மா பூனை தான் அடுத்த போயிடுவார். நீங்கள் சொல்கிறீங்க மண்ணை கிளறதாண்டி. இங்கே கல் போட்டிருக்கு, கல்லுக்கு மேலே நின்றுட்டு போகுது மண்ணை. அதுக்கு மண்ணே இல்லை அதில். அப்படி இருக்கிறத ஒரே அந்த ஸ்டைலுக்கு மாறிட்டு பக்கத்து வீட்டுல இந்த பின்பக்கத்து ஜன்னலால பார்த்தா வேற பின்பக்கத்து மருகணி இருக்கும். அதுல உணர்ந்து விட்டா அந்த சிங்கம் மாதிரி தான் இருக்கும். ஒரு பூனை அவ்வளவு பாலும் பெருசுனா அப்படி ஒரு பூனையை காணையில பெருசு. இதான் அவர்கள் அந்த
அப்படியே நான் எங்கள் வீட்டுக்குள்ளே அது இருக்கிறது போல இருக்கு. இப்போ அப்படி ஒன்று பேக்கு கருத்த வாழைக்க போடுவாங்க. சரி பொறுத்தருக்குள்ளே போவோம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் விட வர வேண்டுமா? சரி இனி வரலாம். இது இன்றைய நாளுக்கான பொறுச்சொல் காது காது. வணக்கம். நான் உலகதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. பொறிச்சொல் காது காது. காது காது 862வது காது காது. காது கொடுத்து கேட்டேன் குவா குவா சத்தம் என்ற ஒரு பாடல் தான் நினைவுக்கு வருகிறது. காது கேட்காம விட்டால் நமக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது, யார் என்ன பேசுகிறார்கள் என்று இவற்றை நாங்கள் அறிய முடியாது. ஆனபடியால் காதின் வழியாக பல பிரச்சனைகள் வரும். குளிர் நேரத்தில் அதாவது காதில் வருத்தங்கள் வருவது, காதுக்குள்ளே கவனமாக இருக்க வேண்டும். காது ஒவ்வொன்றுக்கும் காது இருப்பது அழகாக இருக்கும். பிள்ளையாருடைய காது பெருசாக இருக்கும், யானையின் காது பெருசாக இருக்கும். அந்த காதை செவி என்றும் சொல்லுவார்கள். காது செவி. செவி கேட்கும் செல்வம் காது அதாவது செவி செல்வம் என்று சொல்லுவார்கள். அதேபோல ஊசின்ற காது, அதாவது தையல் ஊசியோ குத்தூசியோ சாக்கூசியோ இவற்றுக்கு அந்த ஊசியில இருக்கும் கண்ணின் அதாவது காது வழியாகத்தான் நாங்கள் காது என்று சொல்வார்கள். ஊசியின் காது வழியாக அல்லது கண்ணென்று சொல்வார்கள். அது வழியாக நாங்கள் நூலை கோத்து கயிறுகளை கோத்து நாங்கள் நமக்கு தேவையவற்றுக்கு பாவிப்போம். மற்றது கேள்வி செல்வம் பெருஞ்செல்வம். அதாவது நாங்கள் இப்போ உண்டை தேவாரங்களோ சுவாமிகளை கும்பிடும் போது அந்த மந்திரங்களோ இன்னொருவர் சொல்லும் போதோ அல்லது நாங்கள் வானொலி மூலமோ அல்லது எங்களை கைத்தொலைபேசி மூலமோ அதை கேட்கிற பெரும் செல்வம் கேள்வி செல்வம் ஆகும். அதே போல சுருதி, தறி, முறி, மடக்கு, நறுக்கு இவையெல்லாம் அந்த காது என்ற சொல்லுக்கு அகராதி சொல்லாக வருகிறது. கன்னம் வைத்து விட்டான் வீட்டுக்கு என்று சொல்லுவார்கள். மடக்கு கத்தியையும் சொல்லுவார்கள் இந்த காது என்று. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உலகதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து. கோது கோது பொறிச்சொல் 861வது கோது கோது. விளாம்பழத்தை யானை உறிஞ்சினா பிறகு அது உறிஞ்சித்தான் அந்த சின்ன ஓட்டைகளாலே துவாரத்தினாலே எடுத்து விடும். ஆனால் அப்படியே புதுசாக இருக்கும் அதனுடைய கோதை பார்க்கும்போது. நாங்கள் விளாம்பழம் என்று எடுத்தால் அதுக்கு உள்ளுக்கு நீராது காத்து போல இருக்கும். ஒரு பழத்தினை அதாவது அந்த வெண்ணெய் பழம் என்று சொல்லும் பச்சை பழத்தை நாங்கள் ஒரு சிறுடத்தை ஓட்டை போட்டு அதன் உடல்களை அழகாக எடுத்தால் பின்னுக்கு பார்த்தா அது கோதாக இருக்கும். அதே போல முட்டையை சிறு துவாரத்தின் ஊடாக எடுத்த பிறகு அது கோதாக இருக்கும். கோது கோது. அதே போல மரத்தில் உள்ள மாங்கனிகளை அணில் கோதி விட்டது என்று சொல்லுவார்கள். கொத்தி போட்டது, காகம் கொத்தும் அணில் கோதி விட்டுட்டு போயிட்டது என்று சொல்லுவார்கள். இலங்கையில் அப்படி சொல்லுவார்கள். பழங்களின் தோள்களையும் கோது என்றுதான் சொல்லுவார்கள். அதுக்கு உள்ளீடு ஒன்றும் இராது. அதை சக்கை என்று சொல்லுவோம். பிலாப்பழத்தின் சக்கை என்று சொல்லுவார்கள். அதனை மாட்டுக்கு வெட்டி வைப்பார்கள். சக்கை உள்ளுக்கு பழங்களை எடுத்து விட்டால் அது சக்கையாக இருக்கும். குற்றம் என்ற ஒரு சொல் அகராதி சொல்லாக வருகிறது. குற்றம் செய்பவர்களுடைய மனம் தாங்கள் குற்றம் செய்ததை அவர்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கும். எனினும் அவர்கள் குற்றத்தை செய்கிறார்கள். அதாவது ஒருவருடைய நகையோ அல்லது ஏதாவது ஒன்றை திருடி விட்டால் நாம் இப்ப என்னுடையதை திருடி யாரும் விட்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் எடுத்தார்களா இவர்கள் எடுத்தார்களா இப்படி செய்ததா என்று சொல்லி எங்களுக்கு பல யோசனையாக இருக்கும். ஆனால் அந்த
நகையை எடுத்தவர்களுக்கு ஒரே யோசனையாக இருக்கும். அதாவது என்னை பிடித்து விடுவார்களா, கண்டுபிடித்து விடுவார்களா என்ற ஒரே யோசனையாக இருக்கும். கொடுத்தவனுக்கு பல பல யோசனை, எடுத்தவனுக்கு ஒரு யோசனை. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் தைப்பொங்கல். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இல்ல இல்ல இந்த வாணி வந்துட்டேன். வாணிக்கு ஒரு சிக்கல் ஓடு தெரிகிறேன், அவ்வளோதான். வாணிக்கு என்னடா நாங்கள் ஆன்டி ஹாஸ்பிட்டலில் அப்போ அவரையும் அவர்கிட்ட அவர் வந்து தன்னோட நிக்க சொல்லுவேன். இல்ல நேவிஸ் தான் கூப்பிட்டு கொண்டிருந்தவ கொஞ்சம் பொருங்களப்பா கதையை சொல்கிறேன். வணக்கம். நீங்கள் கதை கேட்காம கதைச்சு கொண்டுருக்குறீங்க. எங்கள் ஆன்டி ஹாஸ்பிட்டல் அவருக்கு ஆப்ரேஷன். அப்போ அவர்கிட்ட நான் தான் போய் நிற்க வேணும். அப்போ அவர் இன்னும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர இல்லை. அப்போ அவர் சொன்னார், என்ன டாக்டர் சொன்னாத்தாமல் வீட்டை வரலாம். அப்போ வந்தால் என்ன பேச விடுங்க வாங்கி தயவு செய்து சொல்லி போட்டு விட்டு நான் சொல்லிட்டு ஓடுறேன். நேரம் போடுவேன் எனக்கு ப்ளீஸ். என்ன பிரச்சனையை புரிஞ்சு விடாம இருக்கு. இல்லை நான் அவ்வளோ சீரியஸாக கதைக்கிறேன். உங்களுக்கு அதை விட உங்களுக்கு சரி சொல்லுங்க. பாய் சொல்லுங்க. நான் சொல்கிறேன் வாங்கி. மாம உறவுகளுக்கும் திருவிழாமர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாம்பை பொறிச்சு என்று காது என்னுடைய காது என்று 1028 ஆகிறது. மனிதர்கள் உட்பட மற்ற உயிரினங்கள் அனைத்தும் ஒதி கேட்டு உணர உதவும் ஒரு உடல் உறுப்பாகும் இந்த காது. இதனை நாங்கள் செவி என்றும் சொல்லுவோம். காதோடு தான் நான் பாடுவேன் என்ற ஒரு பாடலும் இருக்கின்றது. பெண்கள் காதுகளில் துவாரமிட்டு விதவிதமான காதலிகளை அணிவது. இப்போது ஆண்களும் காது குத்துகின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு காது குத்தி விட்டோம் என்று வழக்காடர் சொன்னாங்க சொல்லுவார்கள். நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே காது குத்தி விட்டார்கள் சொல்லி. மற்றது நாங்கள் ஞானாந்தம் பயன்படுத்தும் சமையல் பாத்திரங்களை அடுப்பில் இருந்து இறக்குவதற்கு ஏதுவாக 2 பக்கங்களிலும் வளையம் போன்று இணைக்கப்பட்டிருக்கும் பகுதியையும் காது என்று சொல்வது. அது அந்த 2 பிடிச்சி தூக்குவதானே அந்த பகுதியும் காது என்று சொல்வார்கள். ஊசியில் நூல் கோர்க்கும் சிறு துவாரம் காது. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்துவிடும், ஆனால் செல்வர் பரகதி அடைவது மிக மிக கடினம் என்று. கொலை செய்வதும் காது என்று சொல்லப்படுகின்றது. புகையிலையின் காம்பும் காது. மற்ற இந்த கவன் என்று சொல்லுவேன், அந்த கெட்ட போல் சொல்வது தான் கவன் சொல்றது. அதில் இந்த கல்லை வச்சு அடிக்கின்ற அந்த பகுதியும் காது என்று சொல்கின்றார்கள். மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது நாம் கீழே விழுந்து விடாமல் நிமிர்ந்த நிலையில் நிற்பதற்கு தேவையான சமநிலையை நமக்கு காது அளிக்கின்றது. செவி 3 கட்டமைப்புகள் கொண்டு அமைந்திருக்கிறது. புறச்செவி, நடுச்செவி, உட்செவி. உடலுக்கு முக்கியமான உறுப்புகளில் ஒன்று இந்த காது. அதாவது நாங்கள் சமநிலையாக இருப்பதற்கு இந்த காது எங்களுக்கு முக்கியமான ஒன்று என்று கூறிக்கொண்டு நான் மற்றோடு விடைபெறுகிறேன். வாணி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தமிழக்கா வணக்கம். மன்னி போட வாணி, மன்னி போட. சரியா சொல்லுங்க. இல்லை பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. தமிழக்கா வணக்கம். இல்லை லஞ்சு செய்திருக்கிறார். அவருக்கு செய்துட்ட 3 நாள். அப்போ அதான் அவர் தான் அடித்து கொண்டிருந்தேன். என்னடா நான் தான் போகணும் பார்க்குறதுக்கு. அப்போ என்ன மாதிரி இப்போ அவர் அடிச்சிட்டார். ஹாஸ்பிட்டலில் தான் அடிக்கிறார். அடித்தபடியே தான் ஓடி போய் எடுத்தது. அவர் கதைக்கு மேலாது. அது ஆப்ரேஷன் இருந்தது. அப்போ இனி அவருக்கு இந்த கால் பிரச்சனை இருந்தது. அப்போ அந்த ஆப்ரேஷன் அது. அப்போ அது செய்துட்டு மகன் 3 படியங்கள் தானே. அப்போ ஒரு அவுட் ஆஃப் லண்டன். அவர் தான் டாக்டர் மகனும் அந்த நின்றுட்டு தான் போனது. இப்போ மற்றவர்கள் வேலை பின்ன 2 மற்ற மகன் இருந்தாலும் இப்போ இதில் இருக்கிற. இப்போ அவர் ஒன்று நிற்கணும், இல்லை நான் போய் நிற்கணும். வீட்டை தான் ஹாஸ்பிட்டலில் பிரயோசனம் இல்லை தானே. இல்லை வீட்டை அவர் போக நான் போகணும். போய் நான் 2 நாள் நிற்கணும். படியங்கள் வேலை மற்றது அவர் இப்போ மாறி மாறி தான் நிற்கிறாரு இப்போ பிள்ளைகள். அப்போ என்னட்ட கேட்டார், இல்லை வரலாமான்ட்டு. நான் எப்படி சொல்லுங்க, நான் வாரேன்ட்டு. அப்போ இன்றைக்கு விடுவார்கள்னு பார்த்தா வேண்டி அடித்தா இன்றைக்கு விட இல்லை மகள். நாளைக்கு தான் விடுவாங்க போல். நீ அதுக்கு பிளானை பண்ணான்னு சொல்லி இப்போ இன்றைக்கு விட்டால் நான் இன்றைக்கு ரவுக்கு போய் வண்டியோட நிற்கணும். நாளைக்கு விட்டால் நாளைக்கு போய் நிற்கணும். நாளைக்கு 3 நாளைக்கு பாவம் எல்லாமே இருக்கிறேன். வயது 82 வயசு. ஆனால் சொல்லேல அது எல்லாம் ஜேனரச மாதிரி தான். ஜேனரச சொல்கிற மாதிரி ஆக்டிவ் இருக்க மாட்டார் வீட்டிலேயே. சரி ஆக்டிவ்.
கொஞ்சம் முடியாமல் இருக்கிறார். டாக்டர் சொன்னால் தனி அவர் போகலாம். எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கடியா நான் ஒன்றும் கலட்டாமல் இருக்கிறார்களாம் அந்த இதுகள் எல்லாம். அப்போ அவர் சொன்னதான் போகிறேன். இப்போ அவர் தான் அழைச்சி கொண்டு வந்து அப்புறம் நான் எடுக்காட்டா அப்புறம் அவர் எடுக்கலாம். ஹாஸ்பிட்டல் தானே எந்த நேரம் எடுக்கவும் முடியாது. நீங்க போய் பார்க்கலையா என்ன? இல்லை இன்னும் போகலை. நான் இன்றைக்கு நாளைக்கு இல்லை அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட நான் வீட்டுக்கு போகிறது தான் பிரியோசனம். நான் போய் நின்றுட்டு சமையல் சாப்பாடுகள் செய்து கொடுக்குறது தானே. ஹாஸ்பிட்டல் நான் ஒன்றும் செய்ய முடியாது தானே. அவர்கள் எல்லாம் பார்த்து சாப்பிடலாம் கொடுத்து பிள்ளைகள் மாற நிற்கிறபடி எங்களும் ஓகே. அது நான் போகணும், வீட்டை தான் பண்ணிக்கணும். அவருக்கு அதான் முக்கியம். சாப்பாடு சமையல் செய்து கொடுத்து கொஞ்சம் தண்ணியை அது இது கொடுக்க மேலே கீழே வீடலைன்னா கஷ்டம் இல்லை கறி இறங்குறது. அப்போ அதை பற்றி பேசி கொண்டிருந்தார். அதை அறியாமல் என்னையோடுங்க சொல்லிக்கூட ஹாஸ்பிட்டலுக்கு 10 மணிக்கு நிக்கணும். அவர் 2 தடவை அவர் வந்து கதவை திறந்து சொல்லி போட்டு போனார். அப்ப அவர் அந்தரப்பட்டு கொண்டுவர். அப்ப இது மற்றதெல்லாம் போய் கொண்டிக்கத்தான் அப்ப இவ கேட்டுக்கொண்டிருந்தவர். அப்ப 10 மணிக்கு நான் அங்க நிக்கணும்னு சொல்லி அவர் வந்து இதன்ட்டு போனார் புலம்பிட்டு. இல்ல அவர் தெரியவர்கள் இல்லை இல்லை அவர்கள் அப்படி இல்லை. இப்படி எனக்கு வந்துடும் போச்சு. ஏன்னா நானும் சும்மாவே காய்ச்சி நிக்கல தானே ஹாஸ்பிட்டல். தெரியாது அவைக்கும் தெரியாதானே. இப்ப நீங்க என்ன விஷயத்துக்கு அவக்கும் தெரியாதானே. அவருக்கு தெரியல. நான் சொல்ல தெரியும் அவர் இருக்கிற மாதிரி இல்லை. நான் அவர் அப்படி இல்லை. பரவாயில்ல டைம் போயிட்டுதான் அப்ப அதுக்குள்ள தான் போகணும். அவரு காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு நின்றுப்பார் தானே. அப்ப தெரியும் தெரியும் காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு இல்ல 2 பேரும் வந்து கதவை திறந்துட்டு கதவை சொல்லி போட்டு கதவை ஜாதி போட்டு நான் அதுக்கு அவர் போயிருக்கலாம். நீங்க போங்க பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு சொன்னா போலாம் தானே. போயிருக்கலாம். இல்லை எனக்கு அது சீரியஸ் விஷயம் நான் கதைக்க போனேன்னா இல்லை என்ன எடுங்கன்னுக்கல. எனக்கு உண்மை கண் கலங்கிட்டு. சரியா கஷ்டம். அது என்னன்னு கூட கேட்காம தன்னை இதன்றன்னு சொன்னது அவர் மந்திரம் தான். அது தெரியலை. இப்போ அந்த ஆரம்பத்துலேயும் சொன்னேன் ஒரு ஃபோன் வருது கதை கண்டு போட்டல நான் போனேன் வந்து இல்லை அவர் தான் அடுத்தவர் அப்புறம் நான் எடுக்கவர் எடுக்கல. சில என்ன சச்சினன்ட்டு பரவாயில்ல தெரியல. அதுக்கப்புறம் அவர் எடுத்த தான் நான் ஒன்று அது சரி பதிவு தானே போட்டுமெண்டு பிரச்சனை இல்லை. என்ன என் பிரச்சனை எனக்கு உன் பிரச்சனை உனக்குன்றது போல போல ஓடுது. சரி வாங்க வடக்கு போயிருக்கலாம். சொல்லாமே போயிருக்கலாம். நான் சொல்றேன் நீங்க போங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் அப்படி நின்றுட்டு இருப்பேன். சரியா தாருங்களா தமிழக்கா அவங்களிடம் எந்த தாங்க காது காது இன்றைய காது காது கொஞ்சம் கேட்காம இருக்கிறது வாணி. இப்போது என்னாச்சு உங்களுக்கு மட்டுமில்ல இல்ல அதுல இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரியுமா? எல்லாரும் இப்ப அந்த காதுக்குள்ள இந்த பூச்சி மாதிரி ஒன்றை ஓட்டுகிறார்கள் தானே. அது உள்ள கட்டப்ப தெரியுது. இப்ப வீட்டுகளுக்குள்ளேயும் அதோட திரிகிறது. அப்ப நாங்க கதைச்சா ஆன்றது அப்புறம் எடுத்து போட்டு பெருசா கதைச்சா கடைசா கூட இப்படி எல்லாம் இப்ப வீட்டுக்கு போட்டு பிரச்சனை. எனக்கு அந்த பிளைட்டுக்கு இருந்தாலே நான் வைக்க மாட்டேன். நானும் இல்லை எனக்கும் பிடிக்காது. என்னது எனக்கு அந்த பஞ்சு கூட வைக்க ஏதோ பெரிய பூச்சு பூச்சமாயிட்டு இருக்கும். இந்த மெஷினுக்குள்ள விட்டாங்க சொல்லிட்டாங்க. அந்த காது தான் எனக்கு தெரியும். தெரியாது. வணக்கம். இல்லை இன்னும் உண்டு எனக்கு அது வருகிறது இல்லை உடனே ஏதோ ஒன்றுக்கு அந்த காதுன்றதா கோதன்றதா தெரியாது ஏதோ ஒன்று சொல்லுவார்கள். தோது வேறது இல்லை இன்னும் ஏதோ உண்டுக்கா எனக்கு வரையதில்லை உடனே. அதாவது இந்த காதண்டான்னு சொல்லுவார் எனக்கு உடனே வரையதில்லை நெல் இல்லை. சரி ராஜினக்கா சொல்லுங்க. காதம் கேட்ட மாதிரி சொல்ல அந்த ரகசியம் சொல்லுவார்கள். காதோட காதை வச்சுக்கொண்டு எங்கட 2வது நான் சொல்லுவேன். அம்மா அங்கேயும் போனா காதை பொத்தி தருவது வேணும் காதை பொத்தி அடிச்சா நான் 2 முழுக்க பிள்ளை கத்துறதாங்க. பக்கத்துல எல்லாரும் கேட்டா அம்மா கொஞ்சம் சொல்லட்டும் வந்து இந்த அவர்காடி தான் வந்து அப்படி அடிப்பேன். அது விங்கணும்னு இருக்கும். சிறு வயதில் காது குத்து எங்களுக்கு இந்த தோடு குத்துறன்னு சொன்னா சில பேர் அந்த கூடுதலா காது குத்துக்கும் ஒரு திருவிழா மாதிரி வைக்கணும் காது குத்து. இப்போதைய பிள்ளைகள் எல்லாம் காதில் எத்தனை ஆண்டில் முன்பு நாங்கள் ஒரு தோடு தான் போடுவோம். இப்போ எல்லாம் மேல குத்தி ஒரு டிசைன் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். மற்றது
காது கொடுத்து கேட்டேன் துவாக்குவா சத்தம் அந்த குழந்தை பிள்ளைங்க அந்த ஏன் சொல்லுவார்கள். அது மட்டுமா காதோடு தான் நான் பேசுவேன் அந்த பாட்டெல்லாம் பாட்டு இருகோடுகள். அது ஒரு நல்ல அதோடுதான் பாடல். நான் பாடுவேன். காதோடு தான் நான் அந்த பேசுவேனா அடியில பாடுவேனா? நான் பாடுவேன். மனதோடு தான் மனதோடுதான் நான் பேசுவேன். மனதோடு தான் நான் பேசுவேன் காதோடு அட்ட பார்த்தீங்களா? அந்த பாட்டு தான் எனக்கு விருப்பமான பாட்டு. நல்ல பாட்டு. ஆமாம். ஆ, ஆ. மனதோடு தான் நான் பேசுவேன் விழியோடு தான் விதியோடுதான் விளையாடு. விளையாடுவேன் உன் மடி மீது தான் கண் தூங்குவேன். காது நமக்கு பிரச்சனையா இருந்தால் இப்ப கூடுதலா காது, தொண்டை, மூக்கு மூன்றுக்கும் ஒரே இது. காதில் வருத்தம் வந்தாலும் அப்படித்தான், மூக்கில் வருத்தம் வந்தாலும் அப்படித்தான், தொண்டையில் வந்தா மூன்றும் ஒன்று ஏதாவது ஒன்று ஒரு இதில் வருத்தம் வந்தால் அது மூன்றுக்கும் பாதிப்புத்தான். இது என்றாலும் எங்களுக்கு கேட்க எங்களை வீட்டு கணவருக்கு முந்தி குளிர்காலத்துல ஒரு மாதம் அடைக்கிறோன்னு சொல்றவர். ஆனா இப்ப பார்த்தால் இனிமேல் இனியானவன் நம்ம மெல்லமா வாய்க்க சொன்னாலும் அது அந்த சொல்லி கேக்கு உடனே அப்படி சொன்னீங்க கேக்குதா இப்ப? நல்ல துல்லியமா வந்துருவாங்க. என்னோட இல்லையா நான் அங்கடியே சொன்னேன் இருக்கு இப்ப நீ டெலிபோன் கதைக்கிறோம் அவருக்கு அங்க இருக்க மாட்டேன் அவ்வளவு திறந்துட்டு காது திறந்துட்டுது. இப்ப கனகாலத்துக்கு ஒரு 10-20 வருஷங்களுக்கு முதல்ல அந்த டிவியை பிள்ளத்தா போடுவேன். அப்ப நான் சொன்னது அப்படி பிள்ளத்தா போ எங்களுக்கு பக்கத்துல கலைஞ்சால பக்கம் இல்ல ஹோளுக்காங்கால. அப்ப இப்போ அது பிரச்சனைனா இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லை அந்த சத்தம். அப்புறம் இயர்போனை வேண்டி போடுவேன். இப்ப அது புதுசா ஒன்று வேண்டி அப்படியே கிடக்கும். அதுவும் இப்ப போடுறேன் இந்த கனாலமா போடாம விட்டுட்டு. ஆனா மெல்ல இப்ப மெதுவா போட்டுதான் டிவி கேட்பாரு என்ன டிராவலே எல்லாம் அது நல்லா இருந்தா. இல்ல சிலருக்கு இப்ப சிலர் ஜெயமலா அவர்கள் சொல்லுங்க. காது எல்லாரும் சொல்லிட்டு எல்லா காதும் அதுதான் அந்த காது. இந்த காதை பற்றி இந்த மரபு சொற்கள் சில இருக்கு. காது குத்துதல், காது கொடுத்தல், நாங்கள் கேட்கறது, மற்றவை குத்தி பேசுறது, அதுகளுக்கும் அந்த சொற்கள் இருக்கு. இந்த மரபு சொற்கள்ல கொஞ்சம் இருக்கு காதை பற்றி. எனக்கு நீ காது குத்தாதேன்னு சொல்லுவீங்க அந்த அப்படி கதைக்கிறது தானே அப்படியான இதுகள்ல கூட இருக்குது. மற்றதெல்லாம் சொன்ன காது குத்தல்கள் தான். எனக்கு கொஞ்சம் காது கேட்கிற குறைவுதான். அது நாங்க ஒத்துக்கொள்ள மாட்டோமே. இல்ல அநேகமான இருக்குது அது பிரச்சனை. தெரியல வயது கோப்பு வேறதுன்னு தெரியல இருக்கு. சரி அது இன்னொரு இதோண்டு அவர்கள் கழிச்சு முடியும் என்ன எடுக்கல இங்கே பேச்சு நடக்கும். இப்போதானே சொல்லி வாய எடுக்கல நீங்கள் திரும்ப என்ன எடுக்கிறீங்கன்ற மாதிரி அது தெரியல. உள்ள போகிறலையே தெரியல அல்லது பல ஜோலிகளால் இருக்கிறதால நாங்கள் அதை வாங்காத தன்மையும் தெரியல. டாக்டர்கிட்ட போய் அந்த காதுக்குள்ள அவங்க மருந்து விட்டு அதுக்குள்ள குப்பையெல்லாம் முடியல எடுப்பாங்களே என்ன இங்க செய்யறதா? அப்படி இங்க செய்யறது காதுக்குள்ள இருந்து செய்யறது அந்த குடுமி மாதிரி இருக்கிறவே அதுவும் எடுப்பாங்க. மற்ற வேற இதுகளும் அப்படி வருமாம். அது காதுக்கு அப்படி மிதந்து கொண்டு வருமாம் என்ன வெளியில திருப்பி மற்ற பக்கத்தால இதை ஊத்தி அதை எடுக்கிறேன்னு சொல்லி சில பேருக்கு அந்த காது குடும்பியல் அப்படி ஊத்தி அது மிதந்தா வரும். சில வேலை செய்யறார்கள் அந்த தூசுகள் அதை போய் காதுக்கே மடைந்தானே அப்படியான ஆக்களுக்கு அது செய்யறது அடையிறது மட்டுமே. சிலர் கீயால தானே கிளீன் பண்றது காதை அதை போட்டு தோன்றது அதனாலேயும் அந்த காதுகள் பிரச்சனை வந்து தன்மை இருக்கு. மற்றது இப்போ அந்த பட்ஸே காது பட்ஸே கிளீன் பண்ற பட்ஸையே அதை உண்மையிலேயே உள்ள போடக்கூடாதுன்னு சொல்வார்கள். அந்த மேல ஸ்மூத்தா செய்யணும். குழந்தை பிள்ளைகளை பாத்துக்கிறீங்களா? நுனியில சின்னனா வந்து பின்னுக்கு ரவுண்டா இருக்கும் பெருசா. அதான் நாங்களும் துடைக்கணும்னா எனக்கு அது சரி வராது. ஆனா இங்க டாக்டர்கிட்ட போனா அவர் உடனே முதல்ல என்ன வருத்தம்னா காதைத்தான் பாப்பினான். சுவந்திருந்தால் வருத்தமா உள்ளுக்கு எங்களுக்கு உடம்புல வருத்தம் இருக்கு. தொண்டை மூக்கு அந்த டாக்டர்கிட்ட போனா காது அந்த டாக்டர்கிட்ட போனா செக் பண்ணுவேன். என்னன்னு அதை முந்தி போடுறது அடிக்கிறது 3 மாதத்துக்கு இருக்கா காது வெட்டது. சிலர் அந்த டிவி போட்டிருப்பார்கள் காட்டா புள்ளி மேக்சிமம் 100 இருக்குன்னு தெரியல எனக்கு. இது வரைக்கும் டிவியில் எவ்வளோ மேக்சிமம் கூட்டலாம்னு தெரியா. ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு பக்கம் பிள்ளைகள சத்தம் வரும், பிறகு டிவி காது அடைக்கும். அப்படியே எந்த டிவின்ற சவுண்ட் மேக்சிமம் 5 தான். 5 தான் மேக்சிமம். அப்படி இல்லாட்டா கொஞ்சம் 6 இல்லை மேக்சிமம் 10 மினிமம் 5 10 படங்களை பொறுத்த சில படம் சவுண்ட் குறைவா வந்தா நாங்கள் கொஞ்சம் கூட்டுறது இல்லை. ஏன்னா அப்படியே நாங்கள் இப்போ சிலருக்கு அப்போ அதான் பிரச்சனை. அந்த கூட்டி கேட்டுட்டு திரும்ப அவர்களுக்கு அந்த சின்ன சவுண்டில் கேட்க முடியாத தன்மை. அதனால நாங்கள் அதுக்கிறது கேட்கறது இல்லை.
ஏன்னா அந்த பெருசாக கேட்டு போட்டு இப்படி கேட்க என்ன என் பெருசாக கதைக்க தெரியாது பெருசாக கதை எனக்கு சவுடும் நான் எனக்கு காது கேட்கல இது வர பிரச்சனை நடக்குது. எனக்கு தியேட்டர்ல போய் படம் பார்க்க விருப்பம் இல்லை கூடுதலா. சவுண்டு அந்த சத்தம் கொட்டவழி காதெல்லாம் அட்டைக்கும் சத்தம். எங்கட வீட்டு டெலிபோன் சத்தம் குறைஞ்சி போச்சு. இப்ப முந்தி 5க்கு மேல இருந்ததாக்கம் அந்த நாங்க கூட்டி விடுறது. இவன் மேக் போட்டுட்டு தான் கதைக்கிறேன். நானும் மேக் போடுறேன் இல்லை அப்படி ஒட்டி ஒட்டி காதோட வைப்பேன். சில நேரம் கதைச்சு கொஞ்ச நேரத்தில் வைப்பேன். என்ன சொன்ன நீங்க அந்த எங்கட வீட்டு டெலிபோன் அப்படித்தான் கேட்கலாம். திருப்பி என்ன சொன்ன நீங்க என்ன சொன்ன ஏன்னா காது கேட்குது. சிலர் வீட்டில் கதைக்கிறதே சவுண்டு பாட்டிகள் தானே, ஸ்பீக்கர் மாதிரி தான் சவுண்டு வரும். அந்த வீட்டில் எப்படி இருக்கிறாரோல தெரியல. ஓ இந்த பிரியசம் நீங்க எதை சொல்றீங்க? இவர் பக்கத்துல இருந்து கதைச்சா இந்த காதை அடைச்சிருங்க. கதைக்கிறதே பெரிய சத்தம். அவருக்கு அப்படி பழகிடும். அப்படியே தெரியல அவர்கள் மைக் இல்லாமல் கதைக்கலாம். ஒரு மேடையில நின்று எல்லாருக்கும் கேட்கும். அவ்வளவு பெரிய சத்தம். செல்வி அக்கா வாங்கோ. வணக்கம். காதுன்றது கொலைன்றதுக்கும் ஒரு சொல்லி இருக்கு. காதுண்டா கொலையா? வணக்கம். 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 காதுல என்ன பூ வைக்கணுமோ? காதுல இந்த இருக்கு 3 பூ எடுத்து வைங்கோ. நான் 3 என்ன பூ சொல்லுங்க. பிள்ளை பேச்சு வழக்குல சொல்லுவார்கள் இல்ல, காதுல பூ வைக்கணும். ஏற்கனவே பூ வச்சுட்டு நீ வைக்காதுண்டு இல்லைன்னு காதுல பூ வைக்கிறது. காதுல பூ வைக்காத. காது குத்து 3 காது ஏற்கனவே 6 காது குத்தி இருக்கிறேன். காது குத்தாது இல்ல. அதோட சொல்றது அடுத்த வாணி இப்ப இரவசியம் கரைக்கிறது சுவரஞ்சி வரும். காதுல வைக்க மாதிரி கதைங்கோ. சில காதுகள் சில பிள்ளைகள் பிடிக்கும். ஆனால் காது மாதிரி அழகா இருக்கும். பிள்ளையார் காது மாதிரி பிடிக்கும். அழகா இருக்கும். அப்படி வளைஞ்சு இப்பத்த பிள்ளைகளுக்கு அந்த தோடு பெருசா விருப்பம் இல்லை தானே. எது காது குத்துறது இல்ல ஆண் பிள்ளைகள் அநேகமான ஆண் பிள்ளை குத்தி இருக்குது. ஆண் பிள்ளைகள் குத்திருக்குது. பொம்பிள்ளைகளும் சிலர் இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பிள்ளைன்ற பிள்ளைக்கு 10 வயசுல காது குத்துனோம். அவர் அப்படியே விட்டாச்சு. பிள்ளைக்கும் சின்னதில் ஒரு தரம் குத்துனதான் விருப்பம் இல்லை. ஏன்னா காதில் இது வர காயம் வர அப்படியே விட்டு 10 வயதுலாம் பிள்ளைய குத்துனது. நான் ஏன் இந்த வேலை பார்த்தேன்னா அதை வைக்க மூக்குத்து குத்துற மாதிரி காது குத்துருக்குறேன்ட்டாள். அது வரைக்கும் தெரிஞ்ச பிள்ளை தோடலாம. எங்கட வீட்டுல ஒரு பேர் குத்துனார். 2 பக்கம் குத்தி இருந்தேன். எல்லாம் போட்டு ஆம்பளை பிள்ளைகள் இருப்பேன். ஆம்பளை பிள்ளைகள் குத்திருக்கிற அழகாதான் இருக்கும். அது குத்தி முடியலாம் அந்த மாதிரி வட்டி சப்பராதான் இருக்கும். வடிவா கிடந்ததுதான். நானே பிறகு அந்த கலர் தோடுகள் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆசைக்கு போட்டு முடியண்டு பிறகு பார்த்தா எல்லாம் கலட்டி பேங்க்ல வேலையை போய்க்கல அதுகளை எல்லாம் கலட்டி விட்டுட்டு போய் அதோட அப்படியே துண்டு போச்சு. அது உண்மையிலே ஆரம்பத்துல இப்ப எங்க தாத்தா எல்லாம் கடுக்கன் தான் அதுக்கு அது வந்து தம்பி மாதிரி அப்படி அதுக்கு அது வந்து ஒரு மருத்துவரியத்தை அது குத்துனது. அந்த காது பாருங்க அப்பத்தி ஆக்கிற காது ஓட்டை இருக்கும். இப்பவும் சொல்றதானி பழமொழியோடு சொல்லுவாரு இல்ல, காதுக்கு என்ன காதுக்கு கடக்கன்னுட்டு ஆட்டி கொண்டு திரிகிறான்னு சொல்லி சொல்லுவாரு. அது பழமொழியாவும் சொல்றாரு. அது ரெண்டு சொல்ற. காதுக்கு கடுக்கன் முகத்துக்கு அழகண்டு உண்டு. காதுக்கு கம்மல் அழகு அது உண்டு. காதுக்கு கடுக்கன் இடம் ஆட்டி கொண்டு திரிகிறான்னு சொல்றாரு. நாங்க இங்க 1 மாதம் முடிய பிள்ளைக்கு தோடு குத்த சொல்லி வச்சா கடையில அவன் மாட்டான். இங்க குழந்தை பிள்ளைகளுக்கு அப்படி குத்தக்கூடாது. வந்து அப்புறம் 3 மாதம் முடிய நாங்க சொன்னாங்க நாங்க குத்துருந்தாங்க நீங்க குத்தி விடுங்க கிட்ட வந்து குத்தி விட்டாரு. இங்க 5 மாதத்துல தான் நான் குத்துனது. ஆனா ஆரம்பத்துல முதல்ல குத்தலாம்னு நினைக்கிறேன். தெரியல. இங்க சின்ன ராகவிக்கு குத்துனது 5 மாதத்துல. முடிவெட்ட மாட்டாங்க. 39 கடைசி பிள்ளைகளுக்கு நான் தான் பட்டி விட்டது. எனக்கு பாணி அந்த மேலுக்கு குத்தணும் வந்து 50 வரைக்குள்ள நினைச்சேன். நாங்க ஒன்று மேல குத்துவோம் அந்த பயத்திலேயே நம்புற குத்தேன் இல்ல. அதோட அப்படியே விட்டுட்டேன். ஊர்ல ராகவி தோணும் வந்து எப்படி குத்துனாரு தெரியுமா? அந்த தோட்டைய வாங்கி சின்னது தானே அந்த தோட்டையில அப்படி வச்சு போட்டு விட்டாரு. என்ன காது குத்தல்ல அந்த என்ன நமக்கு ஒரு மூக்குத்திய மாத்துறதுக்கே கஷ்டப்படுற தோட்டை அடைச்சி அது கொஞ்சம் திக்கார தண்டு போடலாம இருக்கு. அந்த மெல்லிசை போட்டுட்டு இது அவர் போடார். அந்த கடையில் அந்த அந்த மெல்லிசு தானே அந்த மேலே போடுறது அப்படியே ஒரே குத்தல். என்ன
அது அது நுனியில முந்தி போட்டு ஒரு சின்ன கம்பிக்குள்ள ஒரு தொங்குற மாதிரி ஒன்று இருக்கிற இல்ல என்ன சின்ன பிள்ளைகளுக்கு போடுறது சின்ன வட்ட கம்பிக்குள்ள ஒரு இல மாதிரியே அவசரம் இல்ல அவசரம் இல்ல இது அதான் அங்கதான் அது கொடுக்குறது நுனியால. அது பொம்பளை பிள்ளைகளுக்கு போடுறேன். அது பொம்பளை பிள்ளைகளுக்கு போடுறது பொம்பளை பிள்ளைகளுக்கு தான். அது தோடு இல்லை. அது அருணாக்குடி பதிலாக அதை போடுறது. போன வருஷமும் நேச்சன் இங்க ரெண்டு இந்த கீழ்கடையில அடிக்கலாம் 12-20 தான் ஒருக்கா அடிக்கிறதுக்கு கதம் ஒரு இது போட்டு விடுவாங்க. பயமாவும் கிடக்குது கொஞ்சம் கழிப்பா போயிட்டுதல்லோ அது உண்டு. அப்ப அது சொல்லணும் சத்தம் வரும். அது சொல்லணும் சத்தம் வரும். அவ்வளோதான். அங்கதான் ஊசியா சொல்லுங்க இந்த வாணி அப்ப 18 வயசு 18-19 வயதுல நான் மூக்குத்தி குத்தேக்குல கொழும்புல தான் எங்கட மாமியிட மாலுண்ட கல்யாணத்துக்கு போன இடத்துல குத்துனேன். அங்க கடையிலேயே மயங்கி விழுந்து போனேன். ஏன் பயத்தில்? அப்ப அந்த பயத்தில் இல்ல முதல் ஏன்னா விருப்பம் இல்ல ஆசையாவும் கிடக்குது பயமாவும் கிடந்தா அப்ப எங்கட மாமி தங்கச்சிய அவ போன இடத்துல சொன்னா வாங்க மூக்குத்தி உங்களை குத்த வழிவா இருக்கும் அப்படின்னு நான் வீட்டுல பேசிக்கணும் இல்ல குத்தி போட்டு போங்க. இப்ப முழு பிள்ளைய வரலாம் அநேகமா நிறைய பெண்கள் இங்க குத்திருக்கிறார்கள் பிள்ளைய. சின்ன வளையம் மட்டும் போட்டு. ஓ ரஜினி அக்கா சொல்லுங்க. இல்ல இங்க வானே எனக்கு விருப்பம் இல்ல பிள்ளைகளுக்கு அந்த ஒரு குழந்தையில குத்தினாதான் அந்த மேல குத்துறது கூட இருக்கு தானே. அப்ப நான் சொன்னேன் அவ ஜெசிகா வளர்ந்த அப்புறம் தான் குத்தினவ 19 முடியத்தான் அவ 20ஆவதுல குத்தினவ. இவ 2ஆவது தானம் குத்த போறோம்னா நான் இல்லை கொஞ்ச நாள் போகணும் அதுக்கப்புறம் குத்தலாமும். நான் அமெரிக்காவுக்கு போயிட்டேன்ல இந்த கனடாவுக்கு போயிட்டேன். அப்ப இது தகப்பன்கிட்ட சொல்லி கேட்டா அப்ப நான் குத்தட்டோன்னா சொன்னேன் இல்லை நீ அம்மாட்டக்கு போகணும் அம்மா சொன்னாதான் செய்வாங்க. இல்லையாப்பா நான் ஒரு கடிதம் கொண்டு தாரேன் நீங்க ஓமண்டா எனக்கு சைன் பண்ணி கொடுங்க. இவள் தகப்பன்ட்ட கடிதம் பண்ணி சைன் பண்ணிட்டேன். பண்ணிட்டு போய் குத்திட்டு வந்துட்டா. அப்ப நாங்கிட்ட நான் சொன்னேன்னா அடுத்த வருஷம் 2 வருஷத்துல குத்தலாம் தானே என்று சொன்னேன். இல்ல இல்ல அப்பாடுக்கு அப்பா ஓமண்டா பாருங்க இப்ப சைன் பண்ணி வச்சிருக்கேன் அதான் நான் போய் குத்திட்டு வந்துடுறேன். இப்ப சைனது ஒன்று சும்மா ஊத்து கொண்டு அதை இன்னொரு முகத்தை குத்துங்களோ ஒரு ஆசைக்கு போடுங்கள் திரும்ப அதை கரெக்ட் கொடுத்துருவீங்க. மற்ற கம்பி இப்ப சின்ன இளையவர்கள் கம்பி ஒன்று தான் போடுவோம். அப்ப ஊர்ல எல்லாம் தோட முள்ளான்னு குத்துனது தோட எங்க முள்ளும் அதெல்லாம் காது குத்துனது. அப்ப இப்ப சொல்ல இப்ப கேட்டா அதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகும் அவ்வளோலாம் அதை சொல்லுகிறார்கள். ஆனா என்னோட வேலை செய்யறவன் அவள் அந்த சும்மா ஊசி இருக்கு தையல் ஊசி அதாலதான் நான் குத்துனோன்னு சொன்னான். அவள் 3 இது என்ன முறைய குருதித்தான் பொம்பளை மோட்டால் இருந்தவ அவ ஒவ்வொரு பிள்ளை பிறக்க குத்தி இருக்கிறா. அவ போட்டதை விட 3 பிள்ளைகள் அவ 3க்கும் குத்துனவ சொன்னா அதை தான் தான் நான் குத்துனேன். ஏமல அவரால் விருப்பம் இல்லையா மூக்குத்து குத்த காது குத்த? பிள்ளைகளும் குத்துறதுல ஆனா தோடுகள் கணக்க குத்தி இருக்கணும் பிள்ளைகள் ஒரு 4-8 தோடு போட்டு கொண்டிருக்கணும். ஆனா மூக்குல அவை பிள்ளைகளும் பெருசா விரும்பலதான் நானும் எனக்கு மூக்குத்தி குத்த விருப்பம் இல்லை. உங்களுக்கும் விருப்பம்? அதே நானே தட்டி பெருந்து வீணா பெருசாக்கி கொண்டிருப்பேன். உங்களுக்கும் விருப்பம் இல்லை? கஷ்டம் இல்லையா மூக்கு சூற கொள்ளைக்கு சூற நானும் யோசிச்சு போட்டு போய் அப்படியே இல்ல கஷ்டம் சில நேரம் இல்ல அடிக்கடி கலட்டி கழுவுறதான் கழுவேக்களை கொஞ்சம் பயன்தானே. ஆனா என்ன போட்டுறீங்க நானும் தெரிகிற ஒரு கிழமையா போட்டுறதுங்க கீழே போட்டுட்டு முதல் மேலால போட்டுருவேன். அது சில சுரைகள் இருக்கல்லோ நான் அப்படித்தான் முதல் செய்தது. இப்ப போக மாட்டேன் மூக்கு பருது இதன்றது சிக்கா வந்து சுரிய முதல் போடுங்க. இல்ல சில சுரை போகாது சின்ன சுரையாது தோடுண்ட இது வந்து தண்டு பெருசா இருக்கும் சுரை வந்து சின்னதா இருக்கும். அப்ப சுரை பெருசா போகுதில்லை எனக்கு. அது இல்ல எனக்கும் இது அப்படித்தான். நான் சுரிய கீழே போட்டுட்டு இந்த கையால அப்படி அமர்த்தி வச்சு போட்டு மேலால குத்து அப்படிதான் போட்டு வந்தேன். இப்ப சொல்லு கேக்குது இல்ல லைட்டான ஒரு சவுக்காரம் முன்னுக்கு திரும்ப போட்டுட்டு ஒட்டுறது இருக்குல்ல
ஸ்டிக்கர் மாதிரி மூக்குல ஒட்டுற இதைத்தான் கொஞ்ச நாள் வச்சோண்டு போனான்னு பிறகு இந்த விட்டுட்டேன் கிடக்குது ஒட்டும். இல்லைனா என்னென்ன சிலர் சொல்கிறது இந்த சப்ப மூக்கு எனக்கு சரி வராதுன்ட்டு உண்மையில் சின்ன குட்டி மூக்குத்தி போட்டு பாருங்க மிக அழகாக இருக்கும். சம்மந்தமே இல்லை குட்டி மூக்கோ பெரிய மூக்கோ கூர் மூக்கோ சப்ப மூக்கோ மூக்குத்தி வடிவாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. 2 பேரும் குத்தி இருக்கிறேன். எனக்கு காது பிரச்சனை இருக்கு அதனை கொண்டு போக்குறேன் நான் இந்த 3 இருக்கும் இதில். ஆனால் என்ன பிரச்சனை மாத்த பஞ்சியில் அப்படி விடுறது ஆறு வச்சிருக்கிறேன் மூக்குத்தி. ஆனால் மாத்திர பஞ்சியில் நானும் மாத்திர அப்படியே கிடக்குது 3 கிடக்குது அப்படியே மாத்த பஞ்சியில். சரி கிடக்கட்டி யார் வாங்க போகிறா. சரி நன்றி. கடைசியில அம்மா எங்களை அம்மா போட்டிருந்தவ அந்த பேசறி என்று சொல்லுவார்கள் முந்தி போடுறது வயது போனாக்கள். எங்களை அம்மா முந்தி பேசறிதான் போட்டிருந்தவ அந்த அப்படி கீழே வளைச்சா வளைச்சில்ல சந்திரன் மாதிரி அப்படியான ஒரு டிசைன் இல்ல கல்லு மாதிரி கல்லு போச்சது அம்மா போட்டிருந்தவ. பிறகு அந்த கல்லு 2-3 கலண்டு போயிட்டு அதை கொடுத்து பிறகு மாத்தி வச்சிருந்தேன். அப்ப எங்கட அக்கா அதை என்னட்ட தந்து விட்டவ. அங்க வீட்டுல ஒருத்தரும் மூக்குத்தி போடுறேன் இல்லை எங்கட இல்லையா ஒருத்தரும் போடுறேன். நான் ஒரு ஆள் தான் போட்டு அதே என்ன காரணம் கணவன் மாதிரி பிடிக்க இல்லையோ சில வீட்டுல போடுற இல்ல. எனக்கும் வீட்டுல நான் குத்திக்கு போட்டு போயிருக்கேன். மூத்தண்ண அடிக்க வந்தது. நீ கொழும்புக்கு கல்யாண வீட்டுக்கு போனியோ என்னத்துக்கு மூக்குல குத்தி கொண்டு வந்த நீ கலட்டன். நான் கலட்ட மாட்டேன் அப்படியே விட்ட அப்படியே என்ன உண்மையிலே மூக்கு மிஞ்சி கொலுசு எல்லாம் போடுறது ஒரு வடிவா தானே இருக்குங்க காலுக்கு. கொலுசும் போடுறேன் இல்ல நான் கிடக்குது என்னட்ட போடுறேன் இல்ல அது இங்க போட இல்லாதானே வாணி. இங்க என்ன சொக்ஸ் போட்டு சொக்ஸைய அந்த லெக்கிங்க பிச்சு போடுமெண்டு போட்டு அப்படியே போடாம சமருக்கு போடலாம் தானே. இல்ல மிஞ்சி அதுகள் போடுறது கஷ்டம் தானே. அது டைட் மிஞ்சி எல்லாம் நான் கலட்டி வச்சிருக்கேன் அப்படியே எதான்றது அப்படி நிறைய